என் தங்கமே, உன் வீட்டில் அடிக்கடி நிழல் மாறுவது போல தோன்றினாலும் அது இயற்கையின் ஒளி விளையாட்டு. காலை சூரியன் ஒரு திசையில் இருந்து வருகிறான். மதியம் உயரத்தில் நிற்கிறான். மாலை மறையும் முன் திசை மாறுகிறான். ஒளி மாறும்போது நிழலும் மாறும். இது ஒரு தெய்வீக நினைவூட்டலாக எடுத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையும் இப்படித்தான். நிலை மாறும். சூழ்நிலை மாறும். மனநிலை மாறும். ஆனால் அந்த மாற்றத்தின் உள்ளே ஒரு அர்த்தம் உள்ளது. தங்க பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம். நிழல் என்பது இருளின் சின்னம் அல்ல. அது ஒளி இருப்பதற்கான சான்று. ஒளி இல்லையெனில் நிழல் உருவாகாது. அதுபோல உன் வாழ்க்கையில் சவால்கள் தோன்றினால் அது உன் உள்ளத்தில் ஒளி இருப்பதற்கான அடையாளம். அந்த ஒளியை நீ பாதுகாத்தால் எந்த நிழலும் உன்னை மூட முடியாது. வீட்டின் சுவர்களில் மாலை நேரத்தில் நீளும் நிழல்கள் ஒரு கலை. மரக்கிளைகள் அசையும்போது அவற்றின் வடிவம் தரையில் ஆடும். மேகங்கள் நகரும்போது ஒளி சற்றே மங்கும். இந்த இயற்கை மாற்றங்களை தெய்வத்தின் சின்னமாக உணரலாம். அது உனக்கு ஒரு பாடம் சொல்கிறது. மாற்றம் பயமல்ல, மாற்றம் வளர்ச்சி. தங்க பிள்ளையே, உன் மனதில் சில நேரங்களில் சந்தேகம் எழலாம். ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கலாம். அந்த நேரத்தில் சுவாசத்தை ஆழமாக இழுத்துவிடு. நிழல் மாறுவது போல உன் சிந்தனைகளும் மாறும் என்பதை நினை. எந்த எண்ணமும் நிரந்தரம் அல்ல. எந்த சோகமும் நிலைத்திருக்காது. வீட்டில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு ஒளி நுழைய வழி செய். ஜன்னலை திற. காற்று வரட்டும். ஒளி வரட்டும். நிழல் உருவாகட்டும். அந்த ஒளி நிழல் விளையாட்டை பார்த்து வாழ்க்கையின் சுழற்சியை புரிந்துகொள். இது தான் உண்மையான ஆன்மீக உணர்வு. இயற்கையை புரிந்து கொள்ளுதல். தங்க பிள்ளையே, நிழல் மாறும்போது அதை ஒரு அழகான நினைவாக எடுத்துக்கொள். இன்று இப்படி இருக்கிறது. நாளை வேறுபடும். அதுபோல உன் வாழ்க்கையும் தினம் மாறுகிறது. நீ நேற்று இருந்த மனிதர் இல்லை. இன்று நீ வளர்ந்திருக்கிறாய். நாளை இன்னும் வலுவாக இருப்பாய். உன் வீட்டின் ஒளி அமைப்பு மாறினால் நிழல் வடிவமும் மாறும். சில நேரங்களில் ஒரு சிறிய பொருள் நகர்த்தினாலும் சுவரில் படும் நிழல் வேறுபடும். இதுபோல உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றம் கூட பெரிய விளைவுகளை தரும். ஒரு நல்ல பழக்கம் சேர்த்தால் உன் நாளின் வடிவம் மாறும். ஒரு தீய பழக்கம் நீக்கியால் உன் எதிர்காலம் மாறும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒளி இருக்க வேண்டும். அந்த ஒளி அறிவின் ஒளி, அன்பின் ஒளி, தைரியத்தின் ஒளி. நீ அந்த ஒளியை வளர்த்தால் நிழல்கள் உன்னை பயமுறுத்தாது. அவை உன்னை நினைவூட்டும். ஒளி இன்னும் இருக்கிறது என்று. மாலை நேர நிழல்கள் நீளும் போது சிலருக்கு அது மர்மமாக தோன்றலாம். ஆனால் அது சூரியன் தாழ்ந்து கொண்டிருப்பதன் விளைவு. இயற்கையின் விதி. அதுபோல வாழ்க்கையில் சில நேரங்களில் மனம் சோர்வடையும். அது தோல்வி அல்ல. அது ஓய்வு எடுக்க வேண்டிய சின்னம். ஓய்வு எடுத்த பின் மீண்டும் எழு. தங்க பிள்ளையே, உன் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கட்டும். ஒளி நுழைய வழி இருக்கட்டும். சுத்தம் பராமரிக்கப்படட்டும். ஒழுங்கு நிலைத்திருக்கட்டும். இவை இருந்தால் எந்த நிழலும் உன்னை குழப்பாது. மாறாக அது உன் கவனத்தை கூர்மையாக்கும். ஒரு தீபம் ஏற்றி வைத்தால் அதன் பின்னால் ஒரு மென்மையான நிழல் உருவாகும். அந்த நிழல் தீபத்தின் அசைவோடு அசையும். இதை பார்த்து வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொள். உன் உள்ளம் நிலைத்திருந்தால் வெளி அசைவுகள் உன்னை பாதிக்காது. உன் நம்பிக்கை உறுதியாய் இருந்தால் சூழ்நிலை மாற்றம் உன்னை சிதைக்காது. தங்க பிள்ளையே, உன் மனதை பயத்தால் நிரப்பாதே. அதை புரிதலால் நிரப்பு. அறிவால் நிரப்பு. நம்பிக்கையால் நிரப்பு. ஒவ்வொரு நிழலும் ஒரு கதை சொல்லும். அந்த கதையை நேர்மறையாக படிக்க கற்றுக்கொள். காலை ஒளி மென்மையாக நுழையும் போது நிழல் குறுகியதாக இருக்கும். மதியம் அது சுருங்கிவிடும். மாலை அது நீளும். இந்த 3 நிலைகளும் வாழ்க்கையின் 3 கட்டங்கள். தொடக்கம், உச்சம், மாற்றம். எந்த கட்டத்திலும் நீ சமநிலையுடன் இருந்தால் பயம் இருக்காது. தங்க பிள்ளையே, உன் வீட்டை ஒரு உயிருள்ள இடமாக காப்பாற்று. காற்றோட்டம் இருக்கட்டும். இயற்கை ஒளி இருக்கட்டும். தேவையற்ற இருள் உருவாக விடாதே. திரைகளை திற. சுத்தம் செய். இதுவே உன் மன சுத்தத்துக்கும் உதவும். நீ தினமும் ஒரு நிமிடம் சுவரில் படும் நிழலை கவனித்து பார்த்தால் மனம் அமைதியாகும்.
அது தியானமாக மாறும். அந்த அமைதியில் உன் உள்ளத்தின் குரலை கேட்க முடியும். அந்த குரல் உன்னை வழிநடத்தும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை தெய்வத்தின் நினைவூட்டலாக எடுத்துக்கொள். அது உன்னை வளர்க்க வந்த பாடம் என்று கருது. எந்த சூழ்நிலையிலும் நான் ஒளியை தேர்வு செய்கிறேன் என்று மனதில் உறுதி கொள். உன் வீடு ஒளியால் நிரம்பட்டும். உன் மனம் தெளிவால் நிரம்பட்டும். உன் உள்ளம் தைரியத்தால் நிரம்பட்டும். நிழல்கள் மாறினாலும் உன் நம்பிக்கை மாறாமல் இருக்கட்டும். தங்க பிள்ளையே, நீ ஒளியின் பக்கம் நடந்து சென்றால் எந்த நிழலும் உன்னை தடுக்க முடியாது. என் தங்கமே, ஒளி மற்றும் நிழல் பற்றிய இந்த உணர்வை நீ ஆழமாக புரிந்துகொண்டால் வாழ்க்கையின் பல புதிர்கள் தானாகவே தீர்ந்துவிடும். நிழல் மாறுவது போலவே மனித மனத்தின் அலைகளும் மாறுகின்றன. சில நேரங்களில் நீ உற்சாகமாக இருப்பாய். சில நேரங்களில் அமைதியாக இருப்பாய். சில நேரங்களில் சோர்வாக கூட இருப்பாய். இந்த மாற்றங்கள் அனைத்தும் இயல்பானவை. அவற்றை தெய்வத்தின் சாபம் என்று கருத வேண்டாம். அவற்றை வளர்ச்சியின் அலைகள் என்று கருது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி தான் உன் உண்மையான சக்தி. அந்த ஒளியை வளர்க்கும் வழி உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்திருப்பது. தீய எண்ணம் ஒரு இருள் போன்றது. நல்ல எண்ணம் ஒரு தீபம் போன்றது. நீ எந்த ஒன்றை அதிகமாக வளர்க்கிறாயோ அது தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உன் வீட்டில் நிழல் மாறும்போது அதை கவனித்து பாரு. அது சுவர்களில் உருவாகும் ஓவியம் போல இருக்கும். சில நேரங்களில் அது மரத்தின் வடிவம் போல இருக்கும். சில நேரங்களில் ஜன்னல் கட்டத்தின் கோடு போல இருக்கும். இந்த மாற்றங்களை கவனிப்பது உன் மனதை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்தும். அது தியானம் போன்ற அனுபவத்தை தரும். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்திருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஒளி மற்றும் நிழல் விளையாட்டு. வெற்றி வந்தால் அது பிரகாசமான ஒளி. தோல்வி வந்தால் அது ஒரு நீளும் நிழல். ஆனால் இரண்டும் சேர்ந்து தான் முழுமையான படம் உருவாகிறது. ஒன்றை மட்டும் விரும்பி மற்றொன்றை மறுக்க முடியாது. உன் வீட்டில் ஒளி அதிகமாக இருக்கட்டும். ஜன்னல்களை திறந்து வை. சுத்தம் செய்து வை. சுவர்களை மென்மையான நிறத்தில் வைத்தால் ஒளி பிரதிபலிக்கும். இது உன் மனதுக்கும் உதவும். வெளிப்புற சூழல் உன் உள்ளத்தின் அமைதியை பாதிக்கிறது. அதனால் ஒளியை வரவேற்க கற்றுக்கொள். தங்க பிள்ளையே, உன் மனதில் ஒரு உறுதி இருக்கட்டும். எந்த நிழலும் என் நம்பிக்கையை குறைக்காது. எந்த இருளும் என் உள்ளத்தின் தீபத்தை அணைக்காது. இந்த உறுதி உன்னை வலிமையாக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை தொடரு. ஒழுங்கான வாழ்க்கை ஒளியை அதிகரிக்கும். நீ இரவு நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி அமைதியாக அமர்ந்தால் அதன் பின்னால் உருவாகும் நிழலை கவனிக்கலாம். அது தீபத்தின் அசைவோடு அசையும். இதை பார்த்து ஒரு உண்மை புரியும். உன் உள்ளம் நிலையாக இருந்தால் வெளி அசைவுகள் உன்னை பாதிக்காது. உன் கவனம் சிதறாமல் இருந்தால் சூழ்நிலை மாற்றம் உன்னை குழப்பாது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனியாக உணரலாம். ஆனால் நினைவு கொள், நிழல் கூட உன்னுடன் இருக்கிறது என்றால் ஒளியும் அருகில் தான் இருக்கிறது. உன் உள்ளத்தின் ஒளியை உணர்ந்து கொள். அது உன்னை ஒருபோதும் விட்டு போகாது. உன் வீட்டில் அமைதியான ஒரு நேரத்தை உருவாக்கு. தொலைபேசி சத்தம் இல்லாமல், தொலைக்காட்சி சத்தம் இல்லாமல் சில நிமிடங்கள் அமைதியாக இரு. சுவர்களில் படும் நிழலை பார்த்து சுவாசத்தை கவனித்தால் மன அழுத்தம் குறையும். இந்த பழக்கம் உன் உள்ளத்தை மென்மையாக்கும். தங்க பிள்ளையே, உன் வார்த்தைகளும் ஒளி அல்லது நிழல் ஆக முடியும். நீ பேசும் ஒரு நல்ல வார்த்தை மற்றொருவரின் வாழ்க்கையில் ஒளி தரும். ஒரு கடுமையான வார்த்தை நிழல் தரும். அதனால் உன் மொழியில் கருணை இருக்கட்டும். உன் குரலில் நம்பிக்கை இருக்கட்டும். நீ உன் குழந்தைகளுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒளியின் அர்த்தத்தை கற்றுக்கொடு. இருள் வந்தால் பயப்பட வேண்டாம் என்று சொல்லு. தீபம் ஏற்றினால் இருள் மறையும் என்று சொல்லு. இது ஒரு சாதாரண உவமை அல்ல. வாழ்க்கையின் தத்துவம். தங்க பிள்ளையே, ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறைந்தாலும் மறுநாள் மீண்டும் உதயமாகிறான். இந்த சுழற்சி உனக்கு ஒரு உறுதியை தர வேண்டும். இன்று சோர்வு இருந்தால் நாளை புத்துணர்ச்சி வரும். இன்று குழப்பம் இருந்தால் நாளை தெளிவு வரும். எந்த நிலையுமே நிரந்தரம் அல்ல.
உன் வீட்டில் ஒளி மற்றும் நிழல் மாறும் போது அதை ஒரு கலை அனுபவமாக உணரு. பயமாக அல்ல, வியப்பாக உணரு. இந்த உலகம் எவ்வளவு அழகாக இயங்குகிறது என்று பாராட்டு. இந்த பாராட்டு உணர்வு உன் உள்ளத்தில் நன்றியை வளர்க்கும். தங்க பிள்ளையே, உன் மனம் ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒளி எப்போதும் எரியட்டும். சந்தேகம் வந்தாலும் அந்த தீபத்தை அணைக்காதே. அது மெதுவாக எரிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து எரிய வேண்டும். நீ எந்த சூழ்நிலையிலும் அமைதியை தேர்வு செய்தால் உன் நிழல்கள் குறையும். கோபம் நிழலை நீளமாக்கும், பொறுமை அதை சுருக்கும், அன்பு அதை அழிக்கும். இதை நினைவில் வை. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு பெரிய ஓவியம். ஒளியும் நிழலும் சேர்ந்து அதை அழகாக்குகின்றன. நீ உன் ஓவியத்தின் கலைஞன். எந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நீ தீர்மானிக்க முடியும். அன்பின் நிறம் அதிகமாக இருக்கட்டும். நம்பிக்கையின் ஒளி அதிகமாக இருக்கட்டும். உன் வீடு பாதுகாப்பான இடமாக இருக்கட்டும். உன் மனம் தெளிவான இடமாக இருக்கட்டும். உன் நம்பிக்கை உறுதியான இடமாக இருக்கட்டும். நிழல் மாறினாலும் உன் உள்ளத்தின் ஒளி மாறாமல் இருக்கட்டும். தங்க பிள்ளையே, நீ ஒளியை தேர்வு செய்தால் வாழ்க்கை உனக்கு வழி திறக்கும். என் தங்கமே, நீ ஒளியை தேர்வு செய்கிறாய் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் வேரூன்றிய பிறகு வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் புதிய அர்த்தம் பெறும். காலை எழுந்தவுடன் ஜன்னல் வழியாக வரும் மென்மையான வெளிச்சத்தை கவனித்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக தோன்றும். அந்த ஒளி உன் முகத்தை தொட்டால் அது ஒரு நினைவூட்டல். இன்று ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு, புதிய ஆரம்பம். தங்க பிள்ளையே, நீ நேற்று செய்த தவறுகளை நினைத்து உன்னை குற்றம் சொல்ல வேண்டாம். நிழல் போல அவை பின்னால் வந்தாலும் நீ முன்னே செல்லும் போது அவை உன்னுடன் நகரும். ஆனால் நீ நிற்காமல் நடந்தால் அவை நீளமோ சுருக்கமோ ஆகும். உன் நடை முக்கியம், உன் திசை முக்கியம். உன் வீட்டில் ஒவ்வொரு அறையிலும் ஒளி நுழைய வழி செய். இருளை முழுவதும் நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு சிறிய விளக்கே போதும். அது இருளை முழுவதும் விரட்டாவிட்டாலும் அதில் பாதையை காட்டும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் முழுமையான பதில் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய தெளிவு போதும் முன்னேற. தங்க பிள்ளையே, உன் சிந்தனைகள் உன் சூழலை உருவாக்குகின்றன. நீ தொடர்ந்து பயத்தை நினைத்தால் வீடு கூட கனமாக தோன்றும். நீ நம்பிக்கையை நினைத்தால் அதே வீடு லேசாக உணரப்படும். மனநிலை மாற்றம் வெளிப்புற அனுபவத்தை மாற்றும். ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது வானத்தில் தோன்றும் நிறங்களை கவனித்து பாரு. ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு, ஊதா, நீலம். இந்த நிறங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்குகின்றன. வாழ்க்கையும் இப்படித்தான். சந்தோஷமும் சோகமும் கலந்து ஒரு முழுமையான அனுபவத்தை தருகின்றன. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் அமைதியை காக்க தினமும் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கு. எந்த வேலை இருந்தாலும் அந்த சில நிமிடங்களை உனக்காக வைத்துக்கொள். அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனித்தால் மனத்தின் ஓட்டம் மெதுவாகும். அந்த மெதுவான ஓட்டத்தில் நீ உன் உண்மையான குரலை கேட்க முடியும். நிழல் மாறுவது போல உன் எண்ணங்களும் மாறட்டும், ஆனால் உன் மதிப்புகள் மாறக்கூடாது. நேர்மை, அன்பு, கருணை, பொறுப்பு, இவை உன் வாழ்க்கையின் நிலையான ஒளிகள். எந்த சூழ்நிலையிலும் இவற்றை பிடித்து கொண்டால் நீ தவறான பாதைக்கு செல்ல மாட்டாய். தங்க பிள்ளையே, உன் வீட்டில் குழந்தைகள் சிரித்தால் அந்த சிரிப்பு ஒளியை விட பிரகாசமானது. பெரியவர்கள் அமைதியாக பேசினால் அந்த அமைதி தீபத்தை விட புனிதமானது. வீட்டு ஒற்றுமை தான் உண்மையான தெய்வீக அடையாளம். நீ உன் மனதை சுத்தப்படுத்தும் போது பழைய காயங்களையும் மன்னிப்பையும் சேர்த்து விடு. கோபம் ஒரு நீளமான நிழல் போல, அது உன் இதயத்தில் இருளை உருவாக்கும். மன்னிப்பு ஒரு தீபம் போல, அது அந்த இருளை மெதுவாக கரைக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள். தோல்வி வந்தால் அது உன்னை வலுப்படுத்துகிறது என்று நினை. வெற்றி வந்தால் அது உன்னை பணிவாக வைத்திருக்கிறது என்று நினை. இந்த சமநிலை உன்னை நிலைநிறுத்தும். நீ உன் வீட்டை ஒழுங்காக வைத்தால் உன் மனமும் ஒழுங்காக இருக்கும். தேவையற்ற பொருட்களை அகற்று. தேவையற்ற நினைவுகளையும் அகற்று. புதிய இடம் உருவாகட்டும்.
அந்த இடத்தில் புதிய ஆசைகள் வளரட்டும். தங்க பிள்ளையே, நீ இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு நன்றி சொல். இன்று நான் வாழ்ந்தேன் என்று நன்றி. இன்று நான் கற்றுக்கொண்டேன் என்று நன்றி. இன்று நான் முயற்சி செய்தேன் என்று நன்றி. இந்த நன்றியுணர்வு உன் கனவுகளையும் இனிமையாக்கும். உன் வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் மழை வரும். சில நேரங்களில் வெயில் வரும். இரண்டும் தேவையானவை. மழை இல்லாமல் பச்சை இல்லை. வெயில் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. இதை நினைத்து எந்த சூழலையும் சமமாக ஏற்றுக்கொள். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எப்போதும் எரியட்டும். அது அறிவின் தீபம். அது அன்பின் தீபம். அது தைரியத்தின் தீபம். அந்த தீபம் இருந்தால் எந்த நிழலும் உன்னை மூட முடியாது. நீ உன் வாழ்க்கையின் கலைஞன். உன் வீடு உன் ஓவியத்தாள். ஒளி மற்றும் நிழலை சமமாக பயன்படுத்தி ஒரு அழகான படைப்பை உருவாக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நிறத்தை சேர்த்து கொண்டே போ. அந்த நிறங்கள் சேர்ந்து உன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும். தங்க பிள்ளையே, உன் இதயம் மென்மையாக இருந்தால் உலகம் கடினமாக தோன்றாது. உன் பார்வை நன்றியால் நிரம்பியிருந்தால் குறைகள் குறைவாக தோன்றும். உன் மனம் அமைதியாக இருந்தால் சவால்கள் சிறியதாக தோன்றும். இனி நிழல் மாறினாலும் உன் நம்பிக்கை மாறாது. ஒளி மங்கினாலும் உன் உள்ளத்தின் தீபம் அணையாது. தங்க பிள்ளையே, நீ ஒளியின் பாதையில் நடந்து கொண்டே இரு. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை அர்த்தமுள்ள பயணமாக மலரட்டும்.